அன்பின் பரமபிதாவே, இந்த இடத்துல வந்து நெருக்கத்தை கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக இடையே நடத்தி வந்த கிருபிக்கு நான் ஏமாத்திரம் நன்றி எடுக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே, புதிய தரிசனத்தோடு இந்த புதிய இடத்தை தந்த கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சமயத்தில் போதரையும் போத குடும்பங்களை ஆசிரியத்தாலும் சபை மக்களையும் ஆசிரியத்தாலும் எல்லாவற்றுமே மட்டும் காத்த வினேஸ்வர்கள் இவ்வளோ இந்த ஆசிரியத்தை நடத்த வேண்டும் என்று நான் ஆசிரியக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். இந்த சங்கத்தை நான் LF பிளஸிங் மிஷன் அம்பாலா கண்ட்ரி இருக்கக்கூடிய இந்த சபையை இயேசுவின் நாமத்தில் நான் ஆஸ்வதிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 2 வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். இங்கே பார்க்கும்போது வேதத்திலே அநேக காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், சங்கீதம் 42 வேதத்தில் பார்க்கும்போது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நாம் உலகத்திலே எப்படி வாழ்கிறோம், என்ன செய்கிறது பிரச்சனை இல்லை. வேதம் சொல்லுகிறது தன்னை போல் பிற நேசி. அது மட்டுமல்லாமல் கடவுள் தேவன் வந்து பிறந்த காரணமே வந்து பால் ரட்சிக்கவும் கற்றவர்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை கொண்டு நாம் மனைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும்போது இந்த சிறிய காரியத்தை கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையா, அது அடுத்த காரியம். ஒரு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை என்று சொல்லும்போது அந்த சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். மத்தியிலே பார்க்கும்போது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் சாதாரணம் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம மற்றவர்களே சிந்தையும் கரிசனை இருக்க உலகத்தை நாம் கடைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இருந்த சிந்தையே நாம் இருக்க கிடையாது என்று பிலிப்பியிலே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சிறுமைப்பட்ட சிந்தை உள்ள பாக்கியம் என்ற வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம எப்படி நடத்துகிறோம் என்ற வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை வாசிக்க வேண்டும். அது மட்டுமில்லால் காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகை போல பறந்து செல்வோம் என்ற வேதத்தை பார்க்கிறோம். ஏசாயா பார்க்கும்போது அவருக்கு காற்று வைக்கப்பட்டு போனதே இல்லை. வேதம் சொல்லுகிறது காத்திருக்கிறவர்கள் புது நடைவாள் என்ற வேதத்தை பார்க்கும்போது இந்த புதிய வருடத்திலே தேவனுக்கு புதிய பலத்தை தந்து ஆசிர்வாதம் தந்து சமான் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன்.